இன்றைக்கி வந்து நம்ம புதினா சட்னி எப்படி பண்ணுறோன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்றி வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் குத்து மதிப்பாக தான் ஊற்றியிருக்கேன். இப்போ ஆயில் நல்லா சூடாகிருட்டும். இது வந்து சமைக்க தெரியாதவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ் ஆகும். இதனடா புதினா சட்னியெல்லாம் காமிக்கிறாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சது தானேன்ட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ நல்லா இதாகிடுச்சு. நம்ம சோம்பு போட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சோம்பு ஒரு கையளவு போட்டுக்கலாம். டேபிள் ஸ்பூன். ஆனியன், ஒரு பெரிய ஆனியனை குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சு அப்படியே போட்டுக்கோங்க. நம்ம அரைக்க தானே போகிறோம், அதனால் கொஞ்சம் நீளமாகவே சேர்த்துக்கலாம். நல்லா இதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அது வதங்குற கேப்லேயே நம்ம வந்து ஒரு புதினாவை கொத்தமல்லியை வந்து எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட நான் என்ன ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். இது கூட வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லி இருக்குது, கருவேப்பிலையும் புதினாவையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும். புதினா சட்னின்றனால க்ரீன் கலரில் வரணும். ஓகேவா? சரி, இது வதங்கட்டும். இவ்வளோ கருவேப்பிலை போதும். இதை வந்து நம்ம புதினா கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கூடவே கொஞ்சம் புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நல்லா வதங்கட்டும். புதினா இவ்வளோ, ஒரு கையளவு. இது கூடவே நம்ம கொஞ்சம் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன பொண்ணு தான், எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் நான் இந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். என்னடா கருகா விட்டுட்டாங்களே அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் குட்டி பொண்ணு தான், எங்கள் அம்மா சொல்ல நான் பண்ணிகிட்ருந்தேன். நம்ம அரைக்க தானே போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இந்த தக்காளி இதாகட்டும். கூடவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். எவ்வளோ போடுறேன்னு பார்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் குட்டி போட்டுக்கலாம். டக்குனு வேணும். தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். எல்லா ஃபாரினருக்கு அந்த மாதிரி கை அழகாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரிலாம் லைக் போடுறீங்க. கொஞ்சம் நம்மளுக்கும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்மளும் வளர்ச்சி ஆகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இந்த மூணையும் சேர்த்துக்கலாம்.
Don't waste. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம ஒன்று மறந்துட்டோம், அது மட்டும் தனியாக ஆட் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க, மறந்து போயிட்டேன். ஓ காட். ஆயில் சேர்த்துட்டு நம்ம 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். நம்ம வரமிளகாய் அந்த ஓரத்தில் போட்டிருக்கோம், 4 வரமிளகாய் போட்டிருக்கேன். ஒன்று மட்டும் குட்டியாக ஓரத்தில் இது மட்டும் வரைஞ்சி வச்சுட்டு நல்லா போட்டுக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சம் ஆர்ட் வீடியோஸும் போட்டிருக்கேன். சாரி, இதுக்குள்ளே இல்லை, என்னோடய சேனலில் ஆர்ட் வீடியோஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆர்ட் வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். அதையும் பார்த்துட்டு லைக் பண்ண முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். நான் இப்போ தான் குட்டி பொண்ணு தான், எனக்கு யாரும் சொல்லித்தரல, நான் ட்ராயிங் கிளாஸ் எல்லாம் போகல. சரி, இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இதை ஆஃப் பண்ணியாச்சு, நல்லா ஆறட்டும்.